ஜாதகமா குமியுது. கன்னி பொண்ணுங்க வேற வந்திருக்கீங்க. பொண்ணுங்களா, 1 by 1 உங்க ஜாதகத்தை கொடுங்க. 1 by 1 கொடுக்கிறோம். அப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதும் கல்யாண ஜாதகம் தானா? ஆமா, அது பெரிய இடத்து ஜாதகம். மனோரி அம்மா மகன் குமாருக்கு கொஞ்சவதியா வரப்போற அதிர்ஷ்ட பெண்ணோட ஜாதகம். அப்படிங்களா? பொருத்தம் இல்ல எப்படி இருக்கு? 10 பொருத்தமும் முத்து போலயே பொருந்தி இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. மனோகரி அம்மா வந்ததோ இந்த பொண்ணோட ஜாதகத்துல ஒரு பொருத்தம் கூட சரியில்லைன்னு நீங்க சொல்லணும். அது எப்படி பொருத்தமே இல்லைன்னு போய் சொல்றது? குழப்ப கெடுத்துருவீங்க போட்டிருக்க. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச 10வது நாள்லயே மாமியார் மண்டையை போட்டுடுவான்னு அடிச்சு சொல்லணும். சொல்லாட்டி நீங்க ஜோசியம் பார்க்க வந்த என்ன கைய பிடிச்சு இழுத்தீங்கன்னு நான் போய் சொல்லுவேன், கத்துவேன், கூச்சல் போட்டு கூட்டத்தையே கூட்டுவேன். நாங்க எல்லாரும் அதுக்கு சாட்சி சொல்லுவோம். தாய் குலமே, சின்ன தாய் குலமே, வருங்கால தாய் குலமே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? இந்த அமுதாதான் அந்த மனோகரி அம்மா பையனுக்கு முறை பொண்ணு. அவங்க பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு வேற இடத்துல பொண்ணு பார்த்தா நாங்க விட்டுருவோமா? அதுக்கு நான் தானே கிடைச்சேன். ஏய் வாங்கடி, நாம போய் 4 வீடு தள்ளி நிப்போம். அவ கட்டினதும் ஓடி வந்து மொத்தம் வாங்கடி. ராஜாத்தியலா, அப்படி செஞ்சு என் மானத்தை வாங்கிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களா அது படி கேட்கிறேன். அப்படி வாங்க வழிக்கு. மனோகரி அம்மா வர்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வாங்கடி போலாம். ஜாகிரதை, பின்னிடு. இத பாருங்க ஜோசியரே, ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. இல்லன்னா அவ்வளவுதான், நான் உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். வாங்க. வணக்கம். வணக்கம் ஜோசியரையா. என்ன ஜாதகம் எல்லாம் பாத்தீங்களா? அம்மா, நம்ம தம்பி ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போது பல வில்லங்கங்கள் இருக்கு. பொண்ணோட ஜாதகம் கை கெட்டா கூட வாய் கெட்டாதுங்கிற மாதிரி 4 பொண்ணுங்க ரூபத்துல வந்து விதி விளையாடுதே. ஜோசியரையா, அந்த குட்டி அமுதாவும் அவளை சேர்ந்த வானர் படைகளும் வந்து உங்களை ஏதாவது மிரட்டினாளுங்களா? என்ன யாரும் மிரட்ட முடியுமா? நான் என்ன குழந்தையா? நான் யாருக்காவது பயந்துட்டு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. இந்த ஜாதகத்துல அவ்வளவு பெரிய கோளாறு இருக்கு. அப்படியா? ஆமா. ஜாதகத்துல ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா பாருங்க. ஜாதகப்படி இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறின 10வது நாளே மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு மரணம் சம்பவிக்கும். என்னது? மண்டைய போட்டுருவாங்க? மாப்பிள்ளையோட அம்மாவா? ஆமா. பரிகாரம் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்களா? பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பரிகாரமும் வேண்டாம், கடிகாரமும் வேண்டாம். கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த பொண்ணு என் பையனுக்கு வேண்டாயா? இந்த ஜாதகம்? ஐயோ, இந்த ஜாதகத்தை நான் கையால கூட தொட மாட்டேன். கணக்கு பிள்ளை வர சொல்ல நீங்க அவற்றையே கொடுத்துருங்க. ஐயா, முதல்ல இந்த பசுவின் கண்ணையும் வாங்கியிருக்கேன். இது உங்க கையால தொழுவத்தில் கட்டுங்கய்யா. எனக்கு நாம பெத்த புள்ளைய விட நம்ம கிட்ட அன்பு செலுத்துற இந்த செல்வம் இந்த மாடு வாங்கின கையோட பெரிய பால் பண்ண வைக்கணும்னு வாழ்த்தி இந்த மாடு தொழுவத்துல கட்டுங்க. செல்வம், நீ பசுவும் கண்ணு வாங்கின யோகம் கூடிய சீக்கிரம் உனக்கு பசுவும் கண்ணுமா ஒருத்தி பெஞ்சாதியா வரணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். என்னங்க நீங்க பசுவும் கண்ணுமா ஒருத்தி வரணும்னு வாழ்த்துறீங்க? அப்படி வந்தா வர்றவ கண்ணி கழியாதவ இல்ல, வழங்கப்பட்டவ. அதானே, வரும்போதே ஒருத்தி பசுவும் கண்ணுமா வந்தா எப்படிங்க? ஆமா, நல்ல கதை தப்பாம போயிடும். யோ, என்னையா பட்டணத்துல டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா உன் மக மரியாதை திடுதுப்புன்னு வேலையே வேண்டாம்னு எழுதி குடிச்சுட்டாம? ஆமாங்க, மேரி செத்து போன அதிர்ச்சியில என் சம்சாரம் படுத்த படுக்கையா இருக்கா. அவளை கவனிக்க வேற ஆள் இல்ல. உள்ளூர்லயே ஏதாவது வேலை கிடைச்சா என் சம்சாரத்துக்கு உதவியா இருக்குமேனு தான் மரியாதை இங்க கூட்டிட்டு வர்றேன். மரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க ஐயா ஆசைப்படுறாரு. என்ன செல்வம், பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயா சொல்லுக்கு அப்பில இருங்க. என்னங்க இன்னுமா செல்வத்துக்கு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க? இனிமே அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடம் நடத்திப்பாங்க. நீங்க வாங்க. செல்வம், இந்த குருவோட பேரை காப்பாத்துப்பா.
காலையே குளிச்சிட்டியாமா? செல்வம் இல்லையாமா? இருக்காரு, இத கூப்பிடுறேன். என்னங்க எனக்கு எழுந்துருங்க, உங்க ஐயா வந்திருக்காரு. ஐயாவது ஆட்டு விட்டு பேசாமவா? என்னங்க இது? ஐயோ விடுங்க, நிஜமா தான் சொல்றேன். உங்க ஐயா வந்திருக்காரு, எழுந்துருங்க. பேசாம ஐயோ விடுங்க என்ன. சொன்ன கேளுங்க. செல்வம், தூங்கிக்கிட்டு இருந்தியா? நான் ஒரு மடையன், ராத்திரி முழுக்க தூங்கி இருக்க மாட்டீங்க. நேரம் காலம் தெரியாம வந்துட்டேன். என்ன செய்யறது, மனசு கேட்க மாட்டேங்குது. சந்தோஷமா இருந்தீங்களோ இல்லையோங்கிறத நினைச்சு. ஐயா உள்ள வாங்க. மரியா, நீ போய் காஃபி கொண்டு வா. இரு, அப்படியே அப்படியே சந்தோஷமா இருந்தீங்கல்ல? இருந்தங்க ஐயா. அது போது எனக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உங்க ஐயா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம அநாகரிகமா பேச போறாரு. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அவர் பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. பிரமாதம். இந்த வருஷம் விளைச்சல் அமோகங்க. ஆமா ஐயா, இன்னும் 2 நாள்ல அறுவடைக்கு வந்துடும். அம்மா, அங்க யார் வர்றான்னு பாருங்க. நம்ம நாட்டாம சொல்ல மறந்துட்டேனே, நாட்டாமைக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அழகான பொண்ணு, படிச்சு வேற இருக்கு. நம்ம குமாருக்கு அவர் பொண்ணு ஏக பொருத்தமா இருக்கும். அடடே, நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தலையா, நான் மறந்தே போயிட்டேன். கூப்பிட்டு அவரை. என்னையா சின்ன பயலாட்டம் விசில் அடிக்கிற? 2 நாளா சின்ன பசங்களோட சேர்ந்து கோலி விளையாண்டனா அந்த பழக்கத்துல வாயில வந்துருச்சு. கூப்பிடு. இது கோழி குண்டு. இது நாட்டாம அம்மா உங்களை இதுக்கு வர சொன்ன பேசுறது கூப்பிடுறாங்க. வணக்கம்மா. வணக்கம். கும்பிட மாட்டார் போல் இருக்கு. நாட்டாமே, என் பையன் குமாருக்கு உங்க பொண்ணு அனுராதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? இவர்கிட்ட என்னங்க கேக்குறது? இவர் வீட்டுக்கு நேரம் போக வேண்டியது. இவர் பொண்ணு மனவரையில உட்கார வைக்க வேண்டியது. நம்ம பையன் குமார தாலி கட்டலாம் கட்டிட்டு போறான். இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துருங்க. அது நல்லா இருக்காதுயா. கல்யாணத்துக்கு வந்தா நல்லா இருக்காதுங்கிறீங்களா? சும்மா இருங்க. என்ன இருந்தாலும் பெத்தவரு, அவரை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? என்ன நாட்டாம சொல்றீங்க? என்னமா இப்படி கேட்டுவிட்டீங்க? உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன நாட்டாம பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்களும் பெரிய இடம் தான். அப்புறம் என்ன அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன சொன்னாலும் நான் அதுக்கு சம்மதி. மேலத்தை கொட்டிட வேண்டியதுதான், தாலியை கட்டிட வேண்டியதுதான், சாந்தி முகூர்த்தத்தை நடத்திட வேண்டியதுதான். ஆமா நாட்டாம, அடுத்த வருஷமே எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க. அதுக்கு நான் விட்டு வச்சா தானே. இப்பவே 4 பொண்ணுங்க கிட்டையும் போய் வத்தி வச்சிட மாட்டேன். அப்படியா? ஆமா, அடுத்த வாரமே கல்யாணம். அன்னைக்கு ராத்திரியே சாந்தி முகூர்த்தம். முகூர்த்தம்னு ஒண்ணு நடந்தா தானே சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடக்கும். அதுல என்ன சந்தேகம்? நிச்சயதார்த்தமே சந்தேகம் தான். பார்க்கலாமா? பார்க்கத்தானே போறீங்க. இதுவும் சவாலா? பெரும் சவால் இல்ல, சவாலுக்கு சவால். இப்ப என்னடி பண்றது? நாளைக்கு நிச்சயதார்த்தமாமே. நாங்க நடத்த விட்டாதானே? சொல்லிட்டீங்கல்ல, போக வேண்டியதானே? போகணும். நீங்களாம் நிக்கிறீங்களே. உங்களுக்கு சிரிப்பு, எனக்கு பின்னால வேதனை. அப்பா நல்ல வேலை. எவனாவது கொடையை தூக்கிற போறான். என்ன உங்க மகளா நினைச்சு பாருங்கய்யா. மனோஹரி அம்மா மகனுக்கு உங்க மக அனுராத முறை பொண்ணா இருந்து அவளை விட்டுட்டு அவங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்தா உங்க மனசு என்ன பாடுபடும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. இவ வாழ்க்கையை தட்டி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இவ மனசு குமரிக்கிட்டு இருந்தா உங்க மக வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? இவ வயிற்றுல அவளை சும்மா விடுமா? அப்பா, இவங்க சொல்றது நியாயம்டா. அமுதா மனசு வெதும்பி சபிச்சா என் வாழ்க்கை கருகி போயிடும். இந்த சம்மதம் நமக்கு வேண்டாம். இப்பவே மனோகரி அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துருங்க. ஆமா, இதுங்க பேச்ச கேட்டுட்டு நீங்க ஏமா உளர்ற? அப்பா, இதுக்கு மீறி நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்கன்னா தாலியை வாங்கிக்க உங்க மகன் நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன நாட்டாமே திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஆமாமா, மரகதத்தோட பொண்ணு அமுதா வயிற்றுல வாங்கி கட்டிக்க வேண்டாம்னு என் பொண்ணு உறுதியா சொல்லிட்டாமா. அப்படியா சொன்னா? நான் என்னமா பண்றது? இதுக்கு மேலே என் கல்யாணத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. தப்பா நினைக்காதீங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வரேம்மா, வரேங்க எனக்கு பிள்ளை. இந்த குட்டிகளுக்கு பயந்துகிட்டு நாட்டாமையே என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டாரே, அப்புறம் யாரையா துணிஞ்சு என் பையனுக்கு பொண்ணு கொடுப்பா? உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல விலை போறது இல்லையா? அதே மாதிரி உங்க பையனுக்கு வெளியூர்ல ஒரு நல்ல மாடை பாத்துருவோம். என்னது? இது ஒரு பொண்ணை பாத்துருவோம். அது என்னமோ தெரியலங்க, உங்க பையன் பேரை சொன்ன உடனே மாடு ஞாபகம் தான் வருது. ஏன்? நீங்க எது சொன்னாலும் அவர் தலையாட்டுறாரா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எப்படியோ வெளியூர்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து குமாருக்கு செட்டப் பண்ணிடுறேன். ஆமா ஐயா, வேற வழியே இல்ல. காதும் காதும் வச்ச மாதிரி வெளியூர்ல ஒரு பொண்ணை பார்த்து என் பையன் கல்யாணத்தை ரகசியமா முடிச்சிடுறேன்.